செல்லம் வணக்கம். திஸ் இஸ் மகா எக்ஸைஸ் 1.4 நம்ம 6 சம் y = x என்ற நேர்கோட்டின் மூலம் ஃபஸ்ட்டு y = x y x சமம் எக்ஸனுடைய மதிப்பு என்ன பண்ணுமோ அதான் yனுடைய மதிப்பு. இந்த நேர்கோட்டின் மூலமாக நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. எதெல்லாம் பார்க்க சொல்லியிருக்காங்கன்னா வரைபடம் மூலம் y = -x, செகண்ட் ஒன் y = 2 மடங்கு x, தேர்ட் ஒன் y = x கூட ஒன்றை கூட்டிக்கோங்க, ஃபோர்த் ஒன் y = x பாதி ஆக்கிட்டு ஒன்றை கூட்டுங்க, ஃபிஃப்த்து ஒன் 2 × x + y + 3 ஆகியவற்றை தோராயமாக வரைகன்னு கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு தோராயமாக இல்லை, இதில் இருக்கிறத நான் அப்படியே வரைகிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு y = x என்ற நேர்கோட்டை நம்ம வரையலாம். ஏன் இந்த நேர்கோடு அப்படின்னு சொன்னால் x y சமமாக இருக்குது போட்டுக்கலாம். நான் x அச்சு y அச்சு ஒன்று புள்ளி தான் போட்டுறேன். 0னா 0, x 0னா y 0, x + 1னா y + 1, x + 2னா y + 2, x - 1னா y -1, x - 2னா y -2. இதுதான் அந்த நேர்கோடு. இது யார் சாமி? x y சமம். நான் இந்த இதுக்குள்ளே முடிக்கிறேன். y = x. ஓகே, அடுத்து y = -x. அப்போ -xனா குறி மாறணும். ஒருவேளை நான் எக்ஸனுடைய மதிப்பு -2ன்னு எடுத்தேன் அப்படின்னு சொன்னால் y மதிப்புனா வரணும் +2 வரணும். ஏன் இங்கே குறி மாறி இருக்குது. y = -xன்னு கொடுத்துறாங்க. அப்போ மைனஸ் எடுக்கும்போது y ப்ளஸ்ஸாக வரும், ப்ளஸ் எடுக்கும்போது y மைனஸாக வரும். ஸோ -2 அப்படின்னு சொன்னிச்சுன்னா +2 அப்படியே ஆப்போசிட்டாக மாறும். -1 சொன்னால் +1, 0னா 0 தான் வரும், +1 சொன்னால் -1, +2னா -2 ஆப்போசிட்டில் வருமா? ஏன்னா குறியே ரிஃப்ளெக்ஷன். இது ரிஃப்ளெக்ஷன். தெரியுதா சாமி? அப்போசிட்டாக இருக்குது, குறி மாறி இருக்குதுன்னு இதிலே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இது ரெண்டாவது இதான் ஃபஸ்ட் ஒன்று வச்சுக்கிறேன். ஓகே, ஏன்னா ஃபஸ்ட் ஒன்றுனா நான் எழுதுவேனா கசாமொசான்னு இருக்கும், அதனால் நான் இது ஃபஸ்ட் ஒன்று வச்சுக்கிறேன். அடுத்து y = 2 மடங்கு x. 2 மடங்குனது ரெண்டாவது பெருக்கல் வாய்ப்பாடு. அப்போது வேணா இதை பார்த்துக்கலாமா? நான் எக்ஸனுடைய மதிப்பு 1ன்னு எடுக்கிறேன்னு வச்சுக்கோ, y என்ன வரும்? 2ன்னு வரும். எக்ஸனுடைய மதிப்பு 2ன்னு எடுத்தால் y என்ன வரும்? 4ன்னு வரும். இதெல்லாம் புரியுதா? இதை எடுக்க டபுள் ஆகும் இது. அப்போ என்ன பண்ணுறேன், ஆனால் 0ன்னு எடுத்தால் 0 தான், 0க்கு 0வா புள்ளி. நான் எக்ஸுக்கு +1 எடுத்தால் இங்கே என்ன வரும்? +2, +2ன்னு எடுத்தால் +4, அப்படி தான் வச்சு போட்டுக்க வேண்டியதான். நான் இங்கே நேர்கோடு தான் நான் எப்படி வரைப்போகுது? சரி, -1 எடுத்தால் -2, -2 எடுத்தால் -4. இது செகண்ட் ஒன். ஓகே சாமி, அடுத்து பாருங்கள், y = x + 1. அப்போ yன்றது x கூட ஒன்று கூட்டிக்கணுமா? சப்போஸ் இதுக்கு எக்ஸுக்கு பதிலாக நான் 1 எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, y = என்னவா மாறிடும்? 1 கூட 1 சேர்த்தா எத்தனை? 2. 2 எடுத்தனா என்னவா வரும்? 3ன்னு வரும். 3 எடுத்தால் என்னவாகும்? 4ன்னு வரும். ஸோ x = அப்போ 1 எக்ஸ்ட்ரா வரும். நான் எக்ஸு +1 எடுத்தேன் அப்படின்னு சொன்னால் இது என்ன வரும்? +2. சரி, புரியுதா? தெரியுதா? இப்போ எக்ஸ் நான் +1 எடுத்தால் +2, +2 எடுத்தால் +3, +3 எடுத்தால் +4, இங்கே 0, 0ன்னு எடுத்தால் 1ன்னு வந்துடும், 0ன்னு எடுத்தால் 1 வரும். ஏன்? அது கூட என்ன பண்ணணும் சாமி? 1 கூட்டணும். ஸோ இதை படம் இது நேர்கோடுன்றதுனால உங்களுக்கு ஈஸியாக போயிடும் சாமி. ஓகேவா? இது எத்தனாவது படம் சாமி? நான் இது குறிச்சிட்டுனா 1 குறித்தேன், 2 குறித்தேன், 3 குறிக்கவே இல்லை. இதுதான் 3. இதில் நான் எல்லாத்தையும் குறித்து விட்டுறேன். ஓகே, அடுத்த 4வது பாருங்கள் சாமி. ஆஃப் எக்ஸில் பாதி, அது கூட 1 கூட்டணும். இப்போ இதுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் பாதின்னு வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? இது 2 மடங்காக தான் எடுக்கணும். அப்போ x = நான் 2ன்னு எடுத்துன்னு வச்சுக்கேன், y = 2 × 2 ஆகிடும், 2 1/2 × 2 கேன்சல் ஆகிடும்ல சாமி. 2 1 1 1 கூட 1 சேர்த்தா 2. அடுத்தது x = நான் 2 மடங்காக தான் எடுக்கணும், 4ன்னு எடுத்துன்னு வச்சுக்கோ, +4 இருக்குன்னா 1 2 2 2 4. ஓகே, 2 1 2 2 1 ஆகிடும், 3 ஆகிடும். ஸோ இது டபுளாக ஆக ஆக இது 1 1 ஏறும். போட்டுக்கலாமா? ஸோ x 2னா y 2,
எக்ஸ் ப்ளஸ் 2னா ஒய்யும் ப்ளஸ் 2. அடுத்து எக்ஸு 4னா ஒய் 3. எக்ஸு 4னா ஒய் ப்ளஸ் 3. 0ன்னு சொன்னால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் சப்போஸ் 0ன்னு சொன்னால் 0 கிடையாது பிறகு 0, ஒய் வந்து 1ன்னு கிடைக்கும். ஸோ இது 1 கிடச்சிருக்கு, இது 1 கிடச்சிருக்கு. இங்கே இதை நான் வச்சுக்கிறேன், நேர்கோட்டில் அப்படியே வச்சு எடுத்துன்னு வந்துடுறேன். ஓகேம்மா, இது எத்தனாவது சாமி? 4வது. இந்த புள்ளி 4க்கு 3 வந்துச்சு, 2க்கு 2 தான் வந்துச்சு, 0க்கு 1 வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த புள்ளி வந்து நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணிக்கங்க. ஓகே, -2னா எப்படி 0 வரும் பாருங்கப்பா. -2ன்னு வரும்போது -2 ஓரன் 2 -1 ஓர் -1 ஓர் 1 1 -1 +1 ஆகிடும், 0 ஆகிடும். ஓகே, 4வது படம். இப்போ 5வது பார்த்தீங்கன்னா ஒரு சமன்பாடு வடிவில் கொடுத்துருக்காங்க பாருங்கப்பா. 2 × x + y + 3 = 0. எனக்கு y = தானே தேவை. ஸோ y = இந்த +2x அந்தாண்ட பக்கம் போச்சுன்னா -2x, இந்த +3 அந்தாண்ட பக்கம் போச்சுன்னா -3. ஏற்கனவே நான் y = +2xக்கு படம் வச்சுக்கிறோம். இது என்ன, அது -2x, ஆனால் -3 இருக்குது. அப்போ இந்த படத்தை நம்ம எப்படி வரைய போகிறோம் அப்படின்னா, ஸோ x = நான் என்ன பண்ணுறேன், 0ன்னு போடுறேன். இஃப் x = 0னா y = 0 கிடையாது பிறகு நான் 0, அப்போ y = வந்துடும் -3. x = நான் -1ன்னு வைக்கிறேன். -1 வச்சா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 2வது பெருக்கல் வாய்ப்பாடு +2 -3 y = -1. நான் x = +1ன்னு வைக்கிறேன். அப்போ -2 -3னா வந்துடும் -5ன்னு வந்துடும். இந்த 3 நம்பர் வச்சு போடுறேன். x = 0க்கு y = -3. x 0க்கு y என்ன சாமி? -3. அடுத்தது -1க்கு -1, -1க்கு -1, அதுக்கப்புறம் +1க்கு -5, +1க்கு இந்த -5. ஓகே, இந்த நேர்கோடு ரெண்டாக விட்டு போகுதுமா பாருங்கள். இது ஒன்று இங்கே தள்ளி போகுது, இங்கே இது ஒன்று இங்கே தள்ளி போகுது. ஓகே, வரணும், கொஞ்சம் கேப் இதுவாக இருக்கும். இது 2x, அதாவது 5வது சமன்பாடு. ஓகே சாமி. ஸோ இந்த புள்ளி எல்லாமே எல்லா படத்தையும் என்ன பண்ணிட்டோம், ஒன்றாவே வரைஞ்சி முடிச்சாச்சு. இப்போது இதுக்கு எப்படி எழுத போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சாமி. ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு y = x, இதை வச்சு தான் எழுத சொல்லிக்கிறாங்க. ஸோ y = x இன் பிரதிபலிப்பு, ஏன்னா y = -x இருக்குது, அதனால் பிரதிபலிப்பு. ஓகேவா. செகண்ட் ஒன் y = 2 மடங்கு x. அப்போ 2 மடங்கு x அப்படின்னு சொன்னால் x அச்சை நோக்கி 2 மடங்கு இல்லையா, x அச்சை நோக்கி அழுத்தப்படுகிறது. y அச்சை நோக்கி. 2வது படம் பாருங்கப்பா, இதானே. அப்போது இங்கே தான் சென்டர் பாயிண்ட்டு, ஆனால் இங்கே கிட்ட இருந்து என்ன பண்ணுது, தள்ளிக்கினே போகுது. இந்த பக்கம் இப்படி இங்கே ஒய்யில் போயினே இருக்குது, இந்த பக்கம் இப்படி வந்துக்கினே இருக்குது. அப்போது y அச்சை நோக்கி நகர்த்தப்படுகிறது, ஏன்னா 2 மடங்கு x. y தான் பெருசு, x விட y பெருசு. நகர்த்தப்படுகிறது. தேர்ட் ஒன் +1 இருக்கு இல்லையா. ஸோ +1 இருக்கனால ஒரு அலகு என்ன பண்ணுது, மேல் நோக்கி போகுது. 3வது படம் பாருங்கள். ஒரு அலகு என்ன பண்ணுது சாமி, இங்கேருந்து மேல் நோக்கி போயிடுச்சா, ஒரு அலகு மேல் நோக்கி போகுது. ஒரு அலகு மேல் நோக்கி நகர்கிறது, மேல் நோக்கி நகர்வதால் பெறப்படுகிறது. அடுத்து ஃபோர்த் படம் எது, இதோ இருக்குது. இங்கேருந்து ஸ்லாண்டிங்காக வருது. அப்போ 4th ஈக்குவேஷன் சாமி,
ஆஃப் எக்ஸு ப்ளஸ் 1 எக்ஸ் அச்சை நோக்கி ஓகே. அப்போ எக்ஸ் அச்சை நோக்கி இது கிட்ட வரும். ஓரளவுக்கு எப்படி போவோம்? ப்ளஸ் இருக்கிறதுனால மேல் நோக்கி போவோம். ஏன்னா 2 எக்ஸ் இருந்துச்சுன்னா ஒய் அச்சை நோக்கி போவோம். எக்ஸில் இது பாதி ஆகுது. அதனால் கிட்ட வந்துச்சா பாருங்கள். இதுலேருந்து இங்கே எக்ஸுக்கு கிட்ட வருது. இந்த பக்கமாக தள்ளி வருது. ஸோ எக்ஸ் அச்சை நோக்கி நகர்கிறது இல்லைன்னா பெறப்படுகிறது. ஓகே சாமி. மேலும் என்ன பண்ணுது? ஓர் அலகு ப்ளஸ் இருக்கு இல்லையா? அப்போ ப்ளஸ் தான் எதை நோக்கி நகருது? மேல் நோக்கி நகருது. ஓர் அலகு மேல் நோக்கி நகர்கிறது. மேல் நோக்கி நகர்வதால் பெறப்படுகிறது. கொஞ்சம் ராவாக தான் சாமி இருக்கும், பரவாயில்ல. அடுத்தது 5th ஒன். 5th ஒன் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். y = 2 மடங்கு எக்ஸு. இது -3 இருக்குது. ஓகேவா? அப்போ மைனஸ் இருந்துச்சுன்னா அது கீழ் நோக்கின்னு அர்த்தம். அப்போ எதை இது எக்ஸ் அச்சை நோக்கி. 5வது படம் பாருங்கள். 5வது படம் இதுதான். எதை நோக்கி வருது? இங்கே தான் கீழ் நோக்கி போய்கிட்டே இருக்குது. இது கீழ் நோக்கியில் சமமாக போவோம். ஆனால் யார் பக்கத்தில் வருது? எக்ஸ் அச்சுக்கு பக்கத்தில் வருது. மைனஸ்ன்றதுனால எந்த நோக்கி போகுது? கீழ் நோக்கி போகுது. -3. அப்போது எக்ஸ் அச்சை நோக்கி, ஏன்னா அங்கே இருக்கிறது -3 சாமி. இந்த -3 +3 இருந்துச்சுன்னா ஒய் அச்சுலேருந்து எக்ஸ் அச்சுலேருந்து விலகி போகுதுன்னு அர்த்தம். எக்ஸ் அச்சை நோக்கி 3 அலகுகள் மைனஸ் இருந்ததுனால எந்த நோக்கி வருது? கீழ் நோக்கி நகர்வதால், இங்கே பாரு சாமி, +2x இருந்துச்சுன்னா ஒய் அச்சை நோக்கி நகரும். -2x இருந்துச்சு யார் நோக்கி நகரும்? எக்ஸ் அச்சை நோக்கி நகரும். எத்தனை அலகுகள் நோக்கி நகரும்? 3 அலகுகள். மைனஸ் இருக்கனால எதை நோக்கி நகரும்? கீழ் நோக்கி நகரும். ஓகேவா? கீழ் நோக்கி நகர்வதால் பெறப்படுகிறது. ஓகே, அவ்வளோதான் சாமி.